ஹலோ வியூவர்ஸ், இதுக்கு போன வீடியோ பார்த்தீங்களா? எல்லோரும் போன வீடியோ பார்த்தீங்களா? கிருஷ்ண ஜெயந்தி பற்றி, கிருஷ்ணரை பற்றி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. எல்லோரும் பார்த்தீங்களா? பூஜை பண்ணிங்களா? கோவிலுக்கெல்லாம் போனீங்களா? சரி, இப்போ அடுத்த வாரம் என்ன வருது? இப்போ சனிக்கிழமை வருது நமக்கு விநாயகர் சதுர்த்தி. இப்போ விநாயகர் பற்றி எல்லாருக்குமே தெரியும். விநாயகர் முழு முதற் கடவுள். விநாயகரை வேண்டிட்டு தான் நம்ம எல்லா வேலையும் செய்வோம். கணேஷா, விநாயகா, பிள்ளையார், வக்ரதுண்டா, இப்படி நிறைய பேர் இருக்குது இந்த விநாயகருக்கு. இதுக்கு விநாயகர் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்படி பிறந்தார், அவருக்கு ஏன் தலை யானை தலையாக மாறிச்சுங்கிற கதை தெரியுமா எல்லாருக்கும்? இப்போ அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, பார்க்கலாமா, கேட்கலாமா? சரி, பாருங்கள். பார்வதி பரமேஸ்வரன் 2 பேரும் இருக்காங்க. அப்போ பார்வதிக்கு தனக்கு குழந்தை இல்லை அப்படின்ட்டு ஒரு மனசில் ஒரு கவலை இருந்தது. அதனால பார்வதி என்ன பண்ணுறாங்க, ஒரு வெத்தலையில் மஞ்சப்பொடி இருக்கு இல்லையா, மஞ்சப்பொடியில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணி ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வைக்கிறாங்க. இப்போ நமக்கு அது பிள்ளையார்னால் தெரியும், ஒரு அச்சு மாதிரி பிடிச்சி வைக்கிறாங்க. அந்த பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு தன்னோட சக்தியால் அந்த பிள்ளையாருக்கு அந்த உருவம் கொடுக்குறாங்க. அப்போ அது என்ன ஆகுது, அந்த உயிர் பெற்ற உடனே அது ஒரு சிறிய பையனாக மாறிடுறாங்க, ஒரு சின்ன பாலகனாக மாறிடுறாங்க. அந்த குழந்தைக்கு பேர் தான் என்ன வைக்கிறாங்க, கணேஷா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வைக்கிறாங்க. அந்த பையனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அந்த கணேஷ் என்ன பண்ணுறான், பார்வதி அம்மா எங்கே போகிறாங்களோ கூடவே போகிறது, பார்வதி பின்னாடியே போகிறது, பார்வதி என்ன வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணிகிட்டே இருக்கான் அந்த குழந்தை. அப்போ ஒரு நாள் பார்வதி என்ன பண்ணுறா, நான் இங்கே குளிக்க போகிறேன், நீ இங்கே காவலுக்கு இரு, யார் வந்தாலும் உள்ளே வர விடாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் குளிக்க போகிறாள். அப்போ கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவன், கைலாயம் தானே சிவனோட இருப்பிடம், அவர் வராரு இங்கே பார்வதியை பார்க்கறதுக்கு, ஏதோ பேசுறதுக்காக வராரு. அவர் வரும்போது தன்னோட சேவகர்கள் 2 பேரையும் நந்தியும் கூட்டிகிட்டு வராங்க. 4 பேர் சேர்ந்து வராங்க. அப்போ அவர் அங்கே நின்றுட்டு உள்ளே போய் பார்வதி இருக்காளா பாரு, என்ன பண்ணுறா பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நந்தியும் அந்த வேலைக்காரங்களையும் அனுப்புகிறாங்க. ஆனால் அங்கே காவலுக்கு நிற்கிற கணேஷ் என்ன பண்ணுறாங்க, இவங்களெல்லாம் உள்ளே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அம்மா சொல்லியிருக்காங்க பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னு, பார்வதி எனக்கு கட்டளையிட்டிருக்காங்க யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால நான் உங்களை உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பேருக்கும் சண்டை வருது. அவர் பிள்ளையார் என்ன பண்ணுறாரு, அவரை அடிச்சிடுறாரு. அதனால அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அடித்த இதில் சிவன்கிட்ட இந்த மாதிரி அங்கே ஒரு காவலுக்கு ஒரு சின்ன பையன் நிற்கிறான், என்னை அடிச்சிட்டான், அதனால என்னை உள்ளே விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவருக்கு பயங்கர கோபம் வருது, என்ன இது நம்மளோட ஆளை உள்ளே விட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவரே இங்கே வராரு. கேட்குறாரு, நான் யாருன்னாக்க, நான் சிவன் பார்வதியோட கணவர், எனக்கு உள்ளே போகிறதுக்கு ரைட் இருக்குது, நீயே என்னை உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிற அப்படிங்கிற. இல்லை, யாராக இருந்தாலும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லியிருக்காங்க, அவங்க கட்டளையை மீறி நான் யாரையும் உள்ளே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கோவம் வருது சிவனுக்கு, ஒரு சின்ன பையன் அவன் எப்படி என்னை எதிர்த்து பேசலான்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் நடுவில் பயங்கரமான சண்டை வருது. அந்த சண்டையில் சிவனால் அந்த கணேசனை எதிர்த்து சண்டை போட முடியல, ரொம்ப திணறிட்டு இருக்கார். இதை பார்த்த உடனே அங்கேருந்து சிவன் சண்டை போடுறாரு பார்த்துட்டு விஷ்ணு, பிரம்மா, தேவர்கள் எல்லாரும் இறங்கி வராங்க. இந்த இடத்துல பார்க்குறாங்க. அவங்க எவ்வளவோ சமாதானம் பண்ணுறாங்க அந்த குழந்தைக்கு, ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, பிள்ளையாருக்கு ரொம்ப கோவம், பிள்ளையார் இன்னும் சண்டை போடுறாரு அவரோட. உடனே சிவனுக்கு ரொம்ப கோவம், நீ இவ்வளோ சின்ன பையனாக இருக்க, நீ முதல்ல என்னை விட்டுருந்தா நான் உன்னை மன்னிச்சு விட்டுருப்பேன், இப்போ நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கையில் இருக்கிற சூலாயுதத்தால் அந்த குழந்தை, அந்த பாலகனோட தலையை வெட்டிடுறாரு. அப்போ என்ன ஆகுது, தலை வேறு இடத்துலையும் உடம்பு அந்த இடத்துலையும் விழுந்துடுது. இது ஆணு கத்துற சத்தம் கேட்டு பார்வதி அங்கேருந்து வரா. இதை வெட்டிட்டு அவர் போயிடுறாரு. யார், சிவன் கைலாயத்துக்கு போயிடுறாங்க. அப்போ அங்கேருந்து யார் வராங்கன்னா பார்வதி வராங்க. என்னது இது, இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் உருவாக்கின பையனை யார் இந்த மாதிரி கொன்னது, தலையை வெட்டினது யாருட்டு அவளுக்கும் சாமுண்டி மாதிரி ஆயிடுறா. அந்த மாதிரி காளி மாதிரி உருவத்தை கொண்ட உடனே பார்த்த விஷ்ணு, பிரம்மாக்கெல்லாம் ரொம்ப பயம் வருது. நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் போய் சிவன்கிட்ட சொல்லிட்டு வரோம்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட போய் இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. உடனே சிவன் அங்கே வராரு. சிவன்கிட்ட பார்வதி சொல்கிற, என்னோட பையனுக்கு உயிரை கொடுக்கணும், நீ எப்படி நீ அவனை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போடுறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, விஷ்ணு கிட்ட சொல்கிறாரு, நீ பூலோகத்துக்கு போ, பூலோகத்தில் போய் எந்த பிராணியாக இருந்தாலும், மனுஷனாக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் சரி, எந்த பிராணி முதல்ல உன் கண்ணுக்கு படுறாங்களோ அவரோட தலையை வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் பூலோகத்துக்கு போகிறாரு விஷ்ணு. அங்கே போய் அங்கேருந்து அந்த போன உடனே
உடனே அவருக்கு எதிரில் படுறது யாருன்னா ஒரு யானை. அந்த யானையோட தலையை வெட்டி கொண்டு வராரு. அந்த யானையோட தலையை சிவன் என்ன பண்ணுறாரு, அந்த தலை இல்லாத அந்த உருவத்தோடு சேர்த்து ஒட்டி வச்சு அதுக்கு உயிரை கொடுத்துட்றாரு. அதுதான் யானை முகத்தோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கணேசன் பிள்ளையார் விநாயகராக மாறிடுறார் அவர். இப்போ உடம்பெல்லாம் நம்மள மாதிரி மனிதர்கள் மாதிரி இருக்கும், தலை மட்டும் யானை தலை. நீங்கள் எல்லா பிள்ளையார் கோவில்லையும் பார்த்துருக்கலாம். பிள்ளையாருக்கு எப்படி இருக்கும், தலை யானை தலை தான் இருக்கும். இதுதான் அவரோட கதை. இதுதான் இந்த மாதிரி தான் அவருக்கு இந்த யானை தலை கிடச்சிது. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். தன்னோட பழைய தலை போச்சு, புது தலை அதெல்லாம் கவலையே படலை, நமக்கு இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக இருக்காங்க. இதை பார்த்த உடனே பார்வதிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிடிச்செடுத்து சிவனும் அந்த குழந்தைய சந்தோஷமாக வச்சுட்டு இருக்காங்க. 3 பேரும் இப்படியே இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது அங்கே குபேரன், எல்லாருக்கும் தெரியும் குபேரனை பற்றி. குபேரன் யார், ரொம்ப பெரிய பணக்காரர். அவருக்கு என்னன்னாக்க குபேரன் கிட்ட தான் நம்ம வேண்டுவோம், நமக்கு பணம் காசு வேணும், நிறைய செல்வம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டக்கூடிய கடவுள் யாருனாக்க குபேரன் ஒருத்தர். அவருக்கு என்னன்னாக்க தன்கிட்ட இருக்கிற பணம் காசு எல்லார்கிட்டையும் காட்டணும், எல்லா கடவுளுக்கும் காட்டி விருந்து கொடுக்கணுன்ட்டு அவருக்கு ஒரு ஆசை. அதனால முதல் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து சிவன் கிட்ட வராரு. சிவன் கிட்ட சொல்கிறாரு, நான் உங்களுக்கு விருந்து கொடுக்கலான் இருக்கேன், அதனால நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. சிவன் என்ன சொல்கிறாரு, என்னால் இப்போ வரக்கூடிய சூழ்நிலையில் நான் இல்லை, அதனால் எனக்கு பதிலாக நீ கணேசனை கூட்டின்னு போ அப்படின்னு சொல்கிறார். சரி, சின்ன பையன் தானே, இவனையே கூட்டின்னு போகலான்னு சொல்லிட்டு கணேஷை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போன உடனே அவர் தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் திறந்து காட்டுறாரு. பணம், காசு, வைரம், வைடூரியம், நவரத்னம், தங்கம், வைரம் எல்லாம் இருக்குது, அத்தனையும் காட்டுறாரு. இதெல்லாம் காட்டிட்டு தன்னோட அவரை சாப்பிட உட்கார வைக்கிறார். தன்னோட டைனிங் ரூமில் அவர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அவருக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொண்டு வந்து வைக்கிறாரு. அத்தனையும் நிமிஷமாக சாப்பிட்டுடுறாரு அந்த பிள்ளையார். அவர் இன்னும் எனக்கு பூரி கொண்டு வா, பழம் கொண்டு வா, பாயசம் கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு கேட்குறேன். அவர் கேட்க எல்லாத்தையும் கொடுக்குறாரு. எல்லாம் கொடுத்து செஞ்சு வச்ச ஐட்டம் அத்தனையும் காலி ஆயிடுச்சு. அப்போ வேறு கொடுக்கறதுக்கு இல்லை. அவர் சொல்கிறார், எல்லாம் காலி ஆயிடுச்சு, நான் என்ன கொடுக்கட்டும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நீ எதுவும் கொடுக்க வேண்டாம், வீட்டில் இருக்கக்கூடிய காய், பழம் என்ன இருக்கோ அதையும் கொண்டு வா அப்படின்ற. அத்தனையும் கொண்டு சாப்பிட்றாரு. அப்போ தான் குபேரனுக்கு புரிஞ்சுது, இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, வேணுன்ட்டே இவர் கணேசன் பண்ணுறாரு. ஏன்னாக்க நம்மளோட கர்வத்தை அடக்கிறதுக்காக இவர் பண்ணுறாரு. நம்ம பண்ண தப்பை சொல்லி மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கேட்குறாரு. நான் தெரியாமல் உங்களோட பண்ணிட்டேன், நானே என்னோட கர்வத்தால் நான் அழிஞ்சு போயிட்டேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அவரை மன்னிச்சுட்டு அவர் அங்கேருந்து வராரு. சரி, நம்ம கைலாயத்துக்கே போகலாம், அப்படியே அம்மா கிட்டே போகலான்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு. அவரோட வாகனம் என்ன, நம்ம இப்போல்லாம் போகணுன்னா எப்படி போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம் இல்லையா. அப்போ அவரோட வாகனம் என்னன்னாக்க மூஷிக வாகனம். மூஷிகா அப்படின்னு என்னது, மூஞ்சூர். எலி மாதிரி இருக்கும், ஆனால் எலி கிடையாது, மூஞ்சூர். அது மேலே உக்காந்துக்கிட்டு அவர் போகிறாரு. அந்த மூஞ்சூருக்கு என்னாச்சு, அவரோட வெயிட்டு தாங்க முடியலன்னா, அவர் நல்லா குபேரன் வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்திருக்காரு இல்லையா, நல்ல வெயிட்டாக இருக்கார். அதனால அவரோட வெயிட்டை தாங்க முடியாமல் மூஞ்சூர் கீழே விழுந்துடுறது. அப்போ தடுமாறி விழும்போது பிள்ளையாரும் சேர்ந்து கீழே விழுந்துடுறாரு. எழுந்து பார்க்கும்போது தன் உடம்பெல்லாம் ஒரே சகதியாக இருக்குது, மண்ணாக இருக்குது, சேராக இருக்குது. ஐயோ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது யாரோ அவரை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது. யார் இது நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்ட்டு 4 பக்கமும் பார்த்தா அங்கே மேலே யாரும் இல்லை, கீழே. அப்போ இப்படி மேலே பார்த்தா அங்கே சந்திரன் யார், மூன், நிலவு இல்லையா, அவர் அங்கே நின்றுட்டு சிரிக்கிறத பார்க்குறாரு. உடனே இவருக்கு கோவம் வருது. சந்திரா, நீ என்னை பார்த்து சிரிக்கிறியா, நீ வா, நான் உனக்கு சிராபம் கொடுக்குறேன், நீ என்னவோ ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீ என்னை பார்த்து சிரிக்கிறல்ல, உன்னோட அழகெல்லாம் நீ இழந்துருவ, நீ பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிராபம் கொடுத்துட்றாரு. ஐயோ, நமக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாரே, நம்ம சாதாரணமாக சிரிச்சதுக்குன்ட்டு அவர் அங்கேருந்து இறங்கி பிள்ளையார்கிட்ட கேட்குறாரு, நான் தெரியாமல் சிரிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இந்த சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொடுத்த சாபந்தான், ஆனால் அதை ஃபுல்லாக என்னால் நீக்க முடியாது. ஆனால் அந்த சாபத்துக்கு ஆளாவ என்றைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நீ சாபத்துக்கு ஆளாவ, அதுதான் அமாவாசை. அமாவாசை அன்றைக்கி உன்னோட ஒளியும் அழகு எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமே இல்லாமல் நீ கருப்பாக இருப்ப. அன்றைக்கி சந்திரனோட ஒளியே இருக்காது. அன்றைக்கே நீங்களே பாருங்களேன், அமாவாசை அன்றைக்கி சந்திரனே இருக்க மாட்டார், ஒரே இருட்டாக இருக்கும், சந்திர ஒளியே இருக்காது. அதுதான் யாரோட சிராபம், பிள்ளையார் கொடுத்த சிராபம் சந்திரனுக்கு. அந்த ஒரு நாள் மட்டும் உனக்கு சிராபத்தை கொடுக்குறேன், அதுக்கப்புறமா அடுத்தடுத்த நாள்லேருந்து உன்னோட ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 4வது நாள் சதுர்த்தி. அந்த சதுர்த்தி அன்னைக்கு எல்லாரும் விரதம் இருந்து என்ன பூஜை பண்ணிவிட்டு உனக்கு அர்க்கியம் விட்டுட்டு எல்லாரும் உன்னை பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி யாராவது உன்னை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு
களங்கம் வந்துடும், தோஷம் வந்துடும். அதனால் யாரும் அதுக்கு முன்னாடி பார்க்கக்கூடாது. ஒன்று எனக்கு பூஜை பண்ணி உனக்கு அர்க்கியம் விட்டதுக்கப்புறம் தான் கணேஷ் சதுர்த்தி அன்றைக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா கணேஷ் சதுர்த்தி பூஜை பண்ணுறோம். அன்றைக்கி தான் அதுதான் என்னவா நம்ம கொண்டாடுறோம், விநாயகர் சதுர்த்தி. இந்த சிராவம் போகிற அன்னைக்கு தான் அதை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறோம். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அன்றைக்கி தான் நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கு பிள்ளையார் களிமண்ணில் பண்ண பொம்மை விற்கும், அந்த கொண்டு வந்து வீட்டில் வச்சு அருகம்புல்லெல்லாம் போட்டு எருக்க மாலையெல்லாம் போட்டு நிறைய எல்லா பூஜையெல்லாம் பண்ணுறோம். பிள்ளையாருக்கு பிடிச்சது என்னது, மோதகம், கொழக்கட்டை இதெல்லாம் பண்ணி, கொண்டக்கடலை சுண்டல் இதெல்லாம் பண்ணி நம்ம பூஜை பண்ணுறோம். எல்லோரும் இந்த வருஷமும் அழகாக பூஜை பண்ணுங்க, பிள்ளையாரை வேண்டிக்கோங்க. எந்த காரியம் பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல பிள்ளையாரை வேண்டிட்டு கணேசாய நமகன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட வேலையை ஆரம்பிங்க. எந்த வேலையாக இருந்தாலும் தடங்கள் இல்லாமல் நல்லா நடக்கும். இந்த வருஷம் பிள்ளையார் சதுர்த்தி எல்லோரும் நல்லா கொண்டாடுங்க. சாயந்தரம் கோவிலுக்கு போங்க, பிள்ளையாரை வேண்டிக்கோங்க, தலையில் நல்லா குட்டிக்கோங்க, தோப்பு கரணம் போடுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். ஓகேவா? ஓகே, எல்லோரும் கதையை கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.